தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியாவின் உற்பத்தித்துறை கடந்த 17 வருடங்களில் இல்லாத வளர்ச்சியை ஆகஸ்ட் மாதத்தில் அடைந்துள்ளது என்று சர்வதேச முடிவுகள் தெரிவித்துள்ளன. 2025-26 நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அதிரி புதிரி வளர்ச்சியை கண்டிருந்த நிலையில் உற்பத்தித்துறையின் வளர்ச்சி 7.7% இருந்தது. இதுவே கடந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் உற்பத்தித்துறையின் வளர்ச்சி 4.8% இருந்தது. ஆனால் ஆடைகள், ரத்தினங்கள் மற்றும் நகைகள், காலணிகள், விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் ரசாயனங்கள் உள்ளிட்ட அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்ததால் வரும் காலாண்டில் உற்பத்தி துறையின் வளர்ச்சி குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 2008க்கு பிறகு இந்த ஆகஸ்ட்லேயே மேனுஃபேக்சரிங் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அதிகபட்சமாக 59.3 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவின் உற்பத்தித்துறை வளர்ச்சி குறித்து பேசியுள்ள HSBCயின் தலைமை இந்திய பொருளாதார நிபுணரான பிரின்சுல் பண்டாரி, உற்பத்தியில் ஏற்பட்ட அதிவேகமான விரிவாக்கத்தால் ஆகஸ்டில் இந்தியாவின் உற்பத்தி PMI புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இந்திய பொருட்களின் மீது அமெரிக்கா 50% வரி விதித்ததை அடுத்து இந்திய பொருட்களை வாங்க அமெரிக்க வியாபாரிகள் முன் வராததால் இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி குறைந்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஏற்பட்ட சரிவை வலுவான உள்நாட்டு ஆர்டர்கள் ஈடு செய்துள்ளதால் மொத்த ஆர்டர்களின் வளர்ச்சி பாதிக்கவில்லை என்று வரும் மாதங்களுக்கான கணிப்பையும் சேர்த்து சொல்லியுள்ளார்.